ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டக்குன்னு செய்யக்கூடிய சிக்கன் பெரட்டல், அதாவது வந்து வரமிளகாய் சிக்கன் சொல்லுவோம், இல்லை சோம்பேறி சிக்கன் என்ன வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். நாங்கள் எங்கள் வீட்டில் டக்குன்னு செய்யணும் அப்படின்னா இது தான் நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அது வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், நான் வந்து நல்லெண்ணெய் போட்டு தான் செய்வேன். நல்லெண்ணெய் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் கடுகு விட்டுட்டு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்க வச்ச வெங்காயம், இது எல்லாமே நல்லா சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதிலேயே பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் ப்ளஸ் பூண்டு இது 2 மட்டும்தான் இதோடைய டேஸ்ட்டு. இதில் வந்து நான் எந்த விதமான பொடியும், குழம்பு மிளகாத்தூளோ இல்லை சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய நாங்களே கண்டுபிடிச்ச ஒரு இது தான். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து காஞ்ச மிளகாய் நான் வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். விதையோடு சேர்க்கும்போது சாப்பிடும்போது அந்த காரம் சிக்கனில் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா காரம் கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருக்கும். இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். எல்லாம் நல்லா வதங்கும் போது உப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. சிக்கன்லேயே வந்து தண்ணி வரும் வேகும்போது, ஸோ அந்த தண்ணியே நம்ம கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த சிக்கன்லேயே வந்து நல்லா எண்ணெய் இருக்கும் இல்லையா, அதனாலேயும் வந்து சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இது ஒன்றா நல்லா கலந்து விட்டுறேன். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜாக பெப்பர் பவுடர், வீட்டிலையே அரைச்ச பெப்பர் பவுடர் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சிக்கனை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு பார்த்து மறுபடியும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு வேணும்னா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் காஞ்ச மிளகாய் அதில் வந்து நம்ம உப்பு போட்டிருப்போம். ஸோ அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. காரமாகவும் இருக்கும், உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெயில் நீங்கள் வச்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் ஃப்ளேவர், பூண்டெல்லாம் தட்டி போட்டு அந்த எசன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் மசாலா பெரட்டி சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடிக்க இது தான் செஞ்சு சாப்பிடுவோம். இது வந்து வெரைட்டி ரைஸு, ஒயிட் ரைஸு, ஜீரா ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.